அந்த டாப் 4க்குள்ள போற மேட்ச் எல்லாம் உதப்பட்டா எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் சிஎஸ்கேக்காக மற்ற எல்லா டீமுமே சிஎஸ்கேக்காக விளையாடுவாங்க. ஆனா சிஎஸ்கே மட்டும் சிஎஸ்கேக்காக விளையாட மாட்டாங்கன்றது கடந்த 2 மேட்சா நமக்கு புரியுது. குறிப்பா டாஸ் வின் பண்ணப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் நம்ம தோக்க போறோன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அதை சேஸ் பண்ணியிருக்கலாம், சேசிங்னு கொடுத்துருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் குறிப்பா ஒரு 180, ஸோ பேட்டை சூஸ் பண்ணீங்க, 180 டார்கெட்டை போட்டீங்க. ஆனா அதுல ஒரு ருத்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க, 21 பாலுக்கு 15 ரன்னு, ஒரே ஒரு பவுண்டரி இல்லாம கிட்டத்தட்ட 11 ஓவர் ஆடி இருக்கிறாரு. என்ன மாதிரி நாக்குன்றத பாருங்க. அவன் ஓப்பனிங்ல இறங்கி பின்னி பெடல் எடுக்கிறான், இன்னொரு பக்கம் ஆங்கரிங் ரோல் பண்றேன்ற மாதிரி ருத்து இடத்துல இருந்து ரன் வரல. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ல 30 ரன்னுக்கு மேலதான், அந்த 4 ஓவர்ல 35 ரன். இந்த 2 இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில இருந்து மேட்ச் போச்சு. சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க, 180 பயங்கரமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா சூப்பரா தான் பிளான் போட்டாங்க. அதுல அந்த பவர் பிளே போட்ட ஓவர்ஸ் எல்லாமே செமையான பிளானோட வந்தாங்க, அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுல டாப் ஆர்டரோட விக்கெட்டுமே எடுத்தாங்க. அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அந்த 2 பேரோட விக்கெட்டு பக்காவா எடுத்தாங்க. ஆனா அடுத்ததாக வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கேட்ச் வந்தது, அந்த கேட்சை விட்டார். கிளாசன் அப்படின்ற கேட்சை விட்டா மேட்ச் ஜெயிக்க முடியுமா? அதுவரையுமே சிஎஸ்கே கிட்ட இருந்த மொமெண்டத்தை கிளாசன் கேட்சை விட்டீங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷனும் கிளாசனும் அடி அப்படியே சிஎஸ்கே கையில இருந்து மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல என்னன்னா, ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவர் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஓவர் 100 ஆகும்போது அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஃபாஸ்ட் பவுலருக்கு எடுத்துன்னு வராரு, இதெல்லாம் பண்றாரு. ஏன் அவங்க டீமோட மெயின் பவுலர் அகில் ஹுசைன் அடுத்த ஓவர் அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருக்கணும். மேஜரா ருத்துக்கு பாத்தீங்கன்னா, போன மேட்சும் அந்த தப்பு தான் பண்ணாரு, இந்த மேட்சுமே அதான் தப்பு பண்ணாரு. போன மேட்சுமே அடி வாங்கின உடனே திரும்ப ஓவரை இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுக்குறது, இந்த மேட்சுமே அடி வாங்கின உடனே திரும்ப ஓவரை மாத்தி கொடுக்குறது. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு விக்கெட் தான் முக்கியன்ற மாதிரி விக்கெட்டை எய்ம் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல ருத்துவோட காம்பினேஷன், அந்த ரொட்டேஷன் எனக்கு சுத்தமா சரிப்பட்டு வரல. குறிப்பா அகில் ஹுசைனே 4 ஓவர் போட வச்சிருக்கணும், அவரை போட வைக்கல. ஸோ இந்த மாதிரி குரூஷியலான நிறைய எரர்ஸ் இருக்கு. அந்த இடத்துல ரன்னை விட்டுட்டு விக்கெட்டை விட்டா மேட்ச் எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னொரு பக்கம் நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்பா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்ற மாதிரி வேர்ல்டு கப்ல இருந்த ஃபார்மை இந்த சீசன் ஃபுல்லா தொடர்ந்துட்டு வர இஷான் கிஷன் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடினார். சாதாரண இன்னிங்ஸ் எல்லாம் இல்ல மக்களே, கிட்டத்தட்ட 70 ரன்னு 47 பாலுக்கு 7 4 3 6 அந்த பிச்சில் கடைசி வரையும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்ததும் மட்டும் இல்லாம 2 டீம் இப்ப பிளே ஆஃபுக்கு போயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, 2வது ஜிடி மற்றும் சன்ரைசர்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப அடுத்து 4வது ஸ்பாட்டுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. டோனியும் வந்தாரு, பிளேயிங் லெவலில் இல்லை, ஆனா மேட்சும் ஜெயிக்கல அப்படின்றது போது ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதனால சிஎஸ்கே தோத்துச்சு அப்படின்னு